ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பாருங்கள், அதாவது இந்த 2 உயிர்கள் தாங்க நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப ரொம்ப தேவையானவர்கள். எதையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் இதயம். எதையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாயின் இதயம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருவது ஆசிரியர் எனும் தந்தை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருவது ஆசிரியர் எனும் தந்தை. எனவே இவங்க 2 பேரும் இருந்தால் நமக்கு இமயமலையே ஒரு சிறு கடுகு தாங்க. இவங்க 2 பேர் பக்கத்துலேயே இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்பிக்கை. இந்த இருவர் தாய் தந்தையோடு நாம் அந்த குழந்தையிலேருந்து வளர்கிறோம். அவங்க எத்தனையோ ஒரு நன்மைகளை, எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. அது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எனவே தாய் தந்தையின் மனது புண்படக்கூடாது. தாய் தந்தை நம்மளோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். எனவே ஒவ்வொருவரும் தாய் தந்தை இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்குங்க. அது வாழ்க்கையில் மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு. இறைவன் கொடுத்த பொறுப்பு, இறைவன் கொடுத்த கடமை. அதனால் அதை நம்ம சந்தோஷமாக செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் யாருக்கும் வாழ்க்கை நிறைவாக இருக்காது. எனவே வாழ்க்கை துணை வந்தவுடன் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தந்த தாயும் தந்தையும் மறந்து விடுவது மிகவும் ஒரு தவறான செயலாகும். எனவே இந்த பதிவை பார்த்துவிட்டு இனியாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மனசில் உள்ளதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. அம்மா அப்பா இல்லாமல் நம்ம 2 பேரும் இல்லாமல் வாழ்க்கையிலேருந்து என்னங்க புண்ணியம் சொல்லுங்கள்? என்ன பலன் இருக்குது? அவங்க மனசு வேதனைப்பட்டால் நமக்கு என்ன நடக்கும்? அவங்க மனசு சந்தோஷமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனவே தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையில் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள். நன்றி.